தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். 1 நாளாகமம் 14 விவரணமாய் சொல்லுகிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது சத்துருக்களை கர்த்தர் நம் முன்பாக முறியடிக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு இந்த தாவீது பாருங்கள், தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக இந்த தாவீது அவன் பராக்கிரமசாலி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யுத்தத்திலே வல்லவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் மகா புத்திமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் அழைக்கப்படுகிற இந்த தாவீது அவன் தன்னுடைய யுத்தத்தை எல்லாம் வெற்றி கொள்வதற்கு தன்னுடைய யுத்தத்துல இங்கே தாவீதுடைய யுத்தத்துல தாவீது தோல்வியடைந்ததாக எங்கும் போட்டிருக்காது. வசனம் இப்படி சொன்னது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்த அவன் போன இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி, அவன் போன இடத்திலெல்லாம் ஒரு பெரிய வெற்றியை, சத்துருக்கள் மேல் ஜெயத்தை அவன் பெற்றுக்கொண்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம், தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது என்று சொல்லி வசனம் சொல்லு. தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது, எப்பொழுதெல்லாம் தேவன் தமக்கு சொல்லுகிறாரோ சொல்லுகிறபடியே அவர் செய்கிறார். யுத்தத்துல இந்த யுத்தத்திலையும் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பெலிஸ்தரை இதுக்கு முன்னாடியே ஜெயிச்சிருப்பாரு, கொஞ்ச நாள்ல திருப்ப வந்திருப்பாங்க. அப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட போய் கேட்பார், ஆண்டவரே என்ன நான் அவங்ககிட்ட போய் யுத்தம் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் தாவீது விசாரிக்கிறான். 14 வாசிங்கன்னா அதுல போட்டுருக்கோம், பெலிஸ்தர் மறுபடியும் அந்த பள்ளத்தாக்கில இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரிக்கிறதுக்கு விசாரித்ததற்கு தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாக சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிராயிருந்த அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்பட பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன் புறப்பட்டிருப்பார் என்றார். அப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடியும் அதே பெலிஸ்தரை முறியடிச்சிருந்தார். சரி, இப்பதானே முறியடிக்கப்பட்டாங்க, திரும்ப வந்திருக்காங்களே, சரி நம்ம கையில தான், நம்ம எளிமையாக நம்ம ஜெயிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு மமதையோ அல்லது ஒரு தன்னுடைய சுய பலத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையிலையோ புறப்படாமல் தாவீது ஒரு காரியத்தை செய்யறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் திரும்ப போகட்டுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் அவன் விசாரிக்கிறான். ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனை விசாரிக்கக்கூடிய ஒரு தாவீது, அவருடைய வெற்றியனுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியம் அது. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார், இப்படி செய்ய, அப்படின்னா அந்த பெலிஸ்தரை ஒப்பு கொடுக்கறதுக்காக உனக்கு முன்னாடி நான் போயிருப்பேன் அப்படின்னு. ஆண்டவரிடத்துல கேட்காமல் போகிறது இல்லை. அப்படி கேட்டு போகும்போதுதான் வசனம் சொல்லுகிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது. இன்றைக்கு கூட நம்முடைய காரியங்களில கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறபடியே நாம் செய்வோமானால் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு உணர்த்துவார். இது இப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய், இதை செய் அப்படின்லாம் நம்ம சொல்லுவார். இருந்தாலும் சில நேரங்களிலே நாம் மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக சில விதத்திலே நாம் செயல்படுவது உண்டு. மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக
மனுஷருக்கு ஏற்ற விதமாய் சிந்திப்பது உண்டு, மனுஷருக்கு ஏற்ற விதமாய் யோசிப்பது உண்டு. இப்படின்னா எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்களே அப்படின்னு. ஆனால் தாவீது அப்படி அல்ல. தேவனிடத்துல விசாரிப்பாரு. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து கொண்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க பார்க்கலாம். சிக்லாக்ல நடந்த பிரச்சனையிலும் இதே காரியத்தை ஆண்டவர் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கூட இருந்தவங்க எல்லாம் கல்லெறிய நிற்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்துல போய் ஏபோத்தை வாங்கி விசாரித்து, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா என்று சொல்லி கேட்டு உடனே அமலேக்கியனை முறியடிப்பதற்காக துணிகரமா தைரியமாய் புறப்படுறார். ஒரு பெரிய மகா பெரிய வெற்றியை அவர் அங்கே காண்கிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அந்தபடி இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கற்பித்திருப்பார். இதை இப்படி செய்ய அப்படின்னு இருப்பார். நாம் அதன்படி செய்யும் போது, நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறபடி நாம் அதை செய்யும் பொழுது நாம் மகா பெரிய வெற்றி நாம் சுதந்திரிக்க முடியும். நமக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்களை நாம் முறியடிக்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் கற்பித்தபடியே தாவீது செய்ததனால பெலிஸ்தர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். அந்த முறியடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு ஒரு 2 ஆசீர்வாதம். ஒன்று, தேவன் கற்பித்தபடி நாம் செய்யும் போது நம்ம சத்துருவை நாம் வெற்றி கொள்ள முடியும். சத்துரு வெற்றி கொள்வது மாத்திரமல்ல, 2வதாக அந்த 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அங்க சொல்றார், அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி. ஆண்டவரை சொல்ற மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய கீர்த்திகளையும் நம்மை தேசங்களிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற தேவன், அவர் நம்முடைய கீர்த்தியை தேசமெங்கிலும் பிரசித்தமாக்குகிற தேவனாயிருக்கிறார். இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற, நமக்கு கற்பித்திருக்கிற, நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற படி நாம் செய்கிற வேளையில கர்த்தர் இதை செய்வார். ஆண்டவரே அதை செய்வார். அதுக்கு அடுத்து சொல்றாரு, 3வதா, அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வர பண்ணினார். அது மாத்திரமல்ல, கீர்த்தி மாத்திரமல்ல, அதாவது மனுஷனால் வருகிற புகழ்ச்சி நமக்கு கண்ணியை வருவிக்கும். அதனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஏற்படுத்தினா, அதற்கு பின்பு ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பயப்படுகிற பயத்தை, யாருக்கு? அவனுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அவனுக்குன்னா தாவீதுக்கு. தாவீதுக்கு பயப்படுகிற பயத்தை யார் கொடுத்தா? கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வர பண்ணினார். நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, நாம் தேவன் கற்பித்தபடி நாம் செய்யும் போது, ஒன்று, சத்துருக்கள் நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுவார்கள். 2, அவர் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாக்குவார். 3, அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தரே சகல ஜாதிகளின் மேலும் வர பண்ணினார் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்ம நான் யார் தெரியுமான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாலே போதும், கர்த்தர் கற்பித்தபடி செய்தாலே போதும், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்தாலே போதும், அவர் நமக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவர் சகல ஜாதிகளின் மேல வர பண்ணுவார். அப்போஸ்தலர்கள் தேவன் கற்பித்தபடியே, ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் செய்தார்கள். செய்தபோது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலரை குறித்த பயம் அன்றைக்கு அநேகருக்குள் இருந்தது என்று சொல்லி, அவர்களிடத்தில் எல்லாரும் நெருங்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறாரோ, நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ, அதன்படி செய்வதற்கு நாம் தீவிரிப்போம். ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுப்போம். சிலர் நம்ம பாருங்க, நம்ம இஷ்டம், நம்ம மனிதர்கள் அப்படி நினைச்சிருவாங்க, இப்படி நினைச்சிருவாங்க, நிறைய காரியங்களில் நாம் தேவன் விரும்புகிறபடி செய்யாமல் மனுஷருடைய சித்தத்திற்கு அநேக நேரங்கள் நாம் விட்டு கொடுக்கிறபடினாலே நாம் அநேக இடங்களிலே தோற்று விடுகிறோம்.
அநேக இடங்களிலே நமக்குரிய வெற்றியை இழந்து விடுகிறோம். ஆகவே ஒன்று இன்று முதல் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறபடி தாவீது எப்படி தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தாரோ, அதே போல நமக்கும் தேவன் நமக்கு கற்பித்திருக்கிறபடி, அவர் நமக்கு தம்முடைய வார்த்தையினால் சொல்லி கொடுத்திருக்கிறபடி நாம் செய்வோமானால் இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார். நம்முடைய கீர்த்தியை சகல தேசங்களிலும் பிரசித்தப்படுத்துவார். நமக்கு பயப்படுகிற பயத்தை தேவனே கர்த்தரே சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார்.